Hi guys, welcome to another video Salesforce in Tamil. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெப் டு லீட்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம லீட் கன்வர்ஷன் என்ன, லீட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்துட்டு வெப் டு லீட் வந்து நம்ம எப்படி சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்கில் எனேபிள் பண்ணலாம், அந்த ஃபார்மை வந்து எப்படி நம்மளோட வெப்சைட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி அது மூலியமா லீட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு லீட்னா தெரியும், நம்ம வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேனல்ஸ், அதாவது லீட் சோர்ஸில் டிஃப்ரெண்ட் லீட் சோர்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப்சைட் மூலியமா உங்களுக்கு லீட் வரலாம், ஃபோன் என்கொயரி, பார்ட்னர் ரெஃபரல், அதே மாதிரி உங்களுக்கு சோஷியல் மீடியா, லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வெப் மூலியமா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆர்கில் இன்கேஸ் உங்களோட வெப்சைட்ல ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல வந்துட்டு நெசசரி இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அவங்க கொடுத்த உடனே இமீடியட்டா சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஒரு லீட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெப் டு லீட் வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம், அது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எப்படி வெப்சைட்ல இருந்து அந்த ஜென்ரேட் ஆகிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி லீடாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம செட்டப் போய்க்கலாம். செட்டப்ல வந்து வெப் டு லீட் அப்படின்னு நீங்க தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும், வெப் -2-லீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இனிஷியலா வந்து இது எனேபிள் பண்ணும். இன்கேஸ் எனேபிள் ஆகலன்னு எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் வெப் டு லீட் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதை நீங்க படிச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் அபவுட் லீட்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போதைக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றேன். இப்போ கிரியேட் அ வெப் டு லீட் ஃபார்ம், இது என்ன நடக்கும்னா, அந்த ஃபார்ம்ல என்னென்ன ஃபீல்டு இருக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கேப்சர் பண்றோம் அப்படிங்கிறது தான். பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், கம்பெனி, சிட்டி அண்ட் ஸ்டேட் இருக்கு. அது கூட நான் வந்துட்டு ஃபோன் ஆட் பண்றேன், கண்ட்ரி ஆட் பண்றேன், அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற என்ன ஆட் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் லொகேஷன்ஸ், ஓகே, மேபி டைட்டிலும் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட ஃபார்ம்ல வர மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் யூஆர்எல்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்கு அப்புறம் வெப்சைட்ல அது எங்க போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் யூஆர்எல் எங்கேயும் இருந்தனால google.com கொடுக்குறேன். பட் ஆப்வியஸ்லி ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனோடனே நம்மளுக்கு ஒரு தேங்க்யூ பேஜ் மாதிரியோ இல்லாட்டி வந்துட்டு நாங்கள் திருப்பி நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு பேசிக் லேண்ட் ஆகிற பேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரீகேப்சா இன் HTML யூஸ் பண்றது இல்லை. ரிட்டர்ன் யூஆர்எல் கொடுத்துட்டு என்னென்ன ஃபீல்ட் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா தானாகவே அவங்க உங்களுக்கு ஒரு HTML ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பேசிக்காக இந்த HTML ஃபைல் வந்துட்டு நம்ம லேட்டர் வர கிளாஸ்ல வந்துட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் நம்ம வந்து இன்புட்ல கலெக்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி லாஸ்ட் நேம், இமெயில், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஆர்க் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த HTML ஃபார்ம் பை டிஃபால்ட் ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இன்கேஸ் நீங்க அட்மினா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூஐல ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் டீம் ஏதாவது இந்த வெப்சைட் ஃபார்ம் கேட்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இதை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை வந்துட்டு நோட் பேட்ல ஆட் பண்றேன், இந்த என்டையர் HTML. ஸோ இதை வந்து நீங்க சேவ் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு நான் வந்துட்டு இதை சேவ் ஆஸ், ஓகே, நான் என்ன பண்றேன்னா டெஸ்க்டாப் ட்ரைனிங் டெமோ வெப் டு லீட் ஃபார்ம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதை வந்து .html நான் சேவ் பண்ணுறேன். HTML ஃபைலாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் வந்து நம்மளோட டெஸ்க்டாப்ல இருக்கு. நான் இதை சேவ் பண்ணிட்டேன். பட் ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்களோட டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். டெஸ்க்டாப், ஓகே, டெமோ வெப் டு லீட் இங்க இருக்கு. HTML ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபார்ம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல நீங்க இந்த HTML நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட ஃபார்ம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு புது லீட் கிரியேட் பண்றேன். ஓகே, என்னோட மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு சிட்டி, கோயம்புத்தூர், ஸ்டேட், ஃபோன், சிப்பு. ஓகே, இப்போ நார்மலாக வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோட நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். இந்த ஃபார்மை வந்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன்.
சப்மிட் கொடுத்தா என்ன ஆகும்னா ரிட்டர்ன் யூஆர்எல் சொன்ன மாதிரி நம்ம கூகுள் கொடுத்ததுனால ரிட்டர்ன் யூஆர்எல் கூகுளுக்கு போகுது. இப்போ வந்து இந்த ஃபார்ம் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட லீட்ஸ்க்கு போய்க்கலாம், ரிஃப்ரெஷ் பண்ணலாம். அண்ட் ஆல் ஓப்பன் லீட்ஸ்க்கு நான் போய் பார்த்தேன் அப்படின்னா கிரியேட்டட் டேட் வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஜான்சினா, டாடா, டிஎன் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்குக்குள்ளே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா Web2 லீட். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி அதை எனேபிள் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆகும்னா டேரெக்டாக அந்த ஃபார்மை கஸ்டமர்ஸ் ஃபில் பண்ணும்போது அவங்களோட இன்ஃபர்மேஷனோட டேரெக்டாக என்ன ஆகும்னா லீடாக கிரியேட் ஆயிரும். இப்போ நம்மளோட சேல்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் நம்மளோட லீட்ல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் டேரெக்டாக இந்த யூசர் கூட இமெயில் ஆர் கால் பண்ணி அவங்க வந்துட்டு என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ இந்த லீடை வந்துட்டு அவங்க ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமரா இல்லாட்டி வந்துட்டு ஒரு டீலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Web2 லீட். இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரீகேப்ஷா இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணலாம். அதை நான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வர கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அகைன் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.